ஹே ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு மார்னிங் ரொட்டீன் தான். இன்றைக்கி ரெசிபி ராஜ்மா மசாலா, அதுக்கப்புறம் கீ ரைஸ். இதுதான் நான் லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் எங்களுக்குமே ராஜ்மா மசாலா, அதுக்கப்புறமா சமைச்சேன் கொஞ்சம் லைக் கத்திரிக்காய் வறுவல், ரசம், ப்ளெயின் ரைஸும் வச்சுருந்தேன். இதுவும் வச்சுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா ராஜ்மா மசாலா தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மார்னிங் ஹார்ஸில் லஞ்ச் பாக்ஸ்க்கு கட்டக்கூடிய ஒரு ரெசிபி. அண்டு இது ரொம்ப லைக் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஃபஸ்ட்டு ராஜ்மா நான் பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 8 hours மேலே கண்டிப்பாக ஊறினா தான் அது நல்லா மசிகிற அளவுக்கு வேகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜ்மாவில் 2 வெரைட்டி இருக்குது. லைக் கொஞ்சம் லைட் கலராக நல்லா பெருசாக இருக்கும். நான் அதுதான் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரெட்டிஷாக இருக்காது, கொஞ்சம் லைட் கலராக. அண்ட் அது ஊறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லைட் கலராக ஆகிடும். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் அதுதான் எடுத்திருக்கேன். குட்டியாக நல்ல டார்க் பீனாக இருக்கிறது அவ்வளோ சீக்கிரம் மசியாது, பட் அதுவும் டேஸ்டியாக இருக்கும். நான் மாற்றி மாற்றி செய்வேன். இந்த வாட்டி தான் செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நல்லா குக்கரில் வேக போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடாயில் தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். ஜீரகம் மட்டும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது, அது கூட ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கலர் ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இல்லைனாலும் நல்லா வெங்காயம் வதங்கியிருக்கணும். இந்த பதத்துக்கு நல்லா வதங்கியிருக்கணும். நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 teaspoon மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். 2 தக்காளி நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டாலும் ஓகே. நான் சாப்பரில் தான் வெங்காயம் அரிஞ்சேன் இல்லையா, அதனால் அதே சாப்பர்லேயே நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரை மசாலா பவுடர் எல்லாமே போட்டுக்கலாம். ரொட்டீன் மசாலா தான். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அது கூட வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி, கரம் மசாலா நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கடைசியாக கூட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறமா நான் தக்காளி நீங்கள் அரைச்சி வச்சுருந்தாலும் சரி, நான் இந்த மாதிரி சாப்பரில் ஆல்மோஸ்ட் இதுவும் அரைச்சா மாதிரியே ஆகிடும். அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். அண்டு நான் ராஜ்மா மசாலாவாக இருந்தாலும் சரி, சன்னா மசாலாவாக இருந்தாலும் சரி, தக்காளி வெங்காயத்தோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணுவேன். ஏன்னா கிரேவிக்கு டேஸ்ட்டு அந்த பருப்புலேருந்து வர்றது கிடையாது. அதை விட நம்ம தக்காளி வெங்காயம் மூலிமா தான் குவான்டிட்டியும் இருந்தாலும் சரி, டேஸ்ட்டாக இருந்தாலும் கொடுக்கணும். அதுக்காக பேஸே தக்காளி வெங்காயம் தான். தக்காளி வெங்காயம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாகவே 2 வெங்காயம் 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்குவோம். இப்போ நான் கடைசியாக பார்த்திங்கன்னா பிளாக் சால்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடர் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். ஆம்ச்சூர் பவுடர் ட்ரை மேங்கோ பவுடர்னு விற்கும். அது இந்த மாதிரி ராஜ்மா மசாலாவுக்கு, அதுக்கப்புறம் சன்னா மசாலாக்கெலாம் ஆட் பண்ணலாம். சன்னா மசாலாவுக்கு இந்த பிளாக் சால்ட் விற்கும், அதுவும் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது அது ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவர். நான் இப்போ பார்த்திங்கன்னா அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் ஆட் பண்ணுறது ஆம்ச்சூர் பவுடர் தான், ட்ரை மேங்கோ பவுடர். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த ராஜ்மா பொறுத்த வரைக்கும் ஒரு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புளிப்பு சேரும், உங்களுக்கு புளிப்பு தனியாக தெரியாது, தக்காளியாக இருந்தாலும் சரி. அண்டு இந்த மாதிரி நம்ம ட்ரை மேங்கோ பவுடர் போடும்போது இந்த புளிப்பு அதோட நல்லா சேரும் ராஜ்மாவோட. ஸோ அது இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் சால்ட் அப்படி இல்லைன்னா இந்த ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்தா தான் ராஜ்மா மசாலா நல்லாயிருக்கும். இல்லைனா அதே தக்காளி வெங்காய கிரேவிக்குள்ளே எதையாவது பருப்பு போட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் ஒரு கிரேவி டிஃப்ரெண்ட் ஆகிறது. ஸோ ஆம்ச்சூர் பவுடர் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய டிஷ்ஷஸ்க்கு யூஸ் ஆகும், நார்த் இந்தியன் ரெசிபிஸ் ஸ்பெஷலி நம்ம செய்யும் போது. அதுக்கப்புறமா அது தக்காளி வெங்காயம் நல்லா அந்த மசாலா குக் ஆனதுக்கப்புறம் நான் ராஜ்மா, நம்ம குக் பண்ண ராஜ்மாவை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. கீ ரைஸோடு சாப்பிட்றதால நான் கொஞ்சம் கிரேவியாகவே வச்சுருப்பேன். நம்ம பராட்டா, புல்கா அந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது நல்லா கெட்டி மாவு கூட பண்ணிக்கலாம். செமி கிரேவி அளவுக்கு திக்காக கூட பண்ணிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு பண்ணும்போது தண்ணியாக தான் பண்ணிவிடுவேன் ஓரளவுக்கு. ஏன்னா ரைஸோடு சாப்பிட குழந்தைங்களுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் அது கரெக்டான பதத்துக்கு இருக்கும்ன்ட்டு கொஞ்சம் கிரேவியாகவே பண்ணிவிடுவேன். ஸோ அந்த பக்கம் ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் சிம் பண்ணி ஒரு 5 minutes வச்சுட்டு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எல்லாமே ஒன்று போல் சேர்ந்து வரும். அப்போ தான் எந்த கிரேவியாக இருந்தாலும் எந்த மசாலாவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5 to 10 minutes நீங்கள் அதுக்கு டைம் கொடுத்து அதை சிம் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க. நான் இப்போ கீ ரைஸ் தாளிக்கிறேன். வெறும்
சிம்பிளான வெறும் கீ ரைஸ் தான் குழந்தைங்களுக்கு குட்டி குக்கரில் அவங்களுக்கு தேவையான அளவு தான் செய்கிறேன் கீ ரைஸு. பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கீ அதில் அதுக்கப்புறம் சீரகம் தாளிச்சிட்டு உப்பு போட்டு பாஸ்மதி அரிசி நல்லா நெய்லியே நல்லா கொஞ்சம் நேரம் பரட்டி வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வைக்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிளான கீ ரைஸ். அண்ட் ராஜ்மா மசாலாக்கு இந்த கீ ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் தால் மக்னி பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி வெறும் பிளெயின் கீ ரைஸ், அதாவது வெறும் பாஸ்மதி அரிசி உப்பு போட்டு வச்சுருந்தா கூட ஓகே, லேசாக நெய் போட்டு சீரகம் கூட தலைக்கு தேவையில்லை, அது இந்த மசாலாக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு குயிக் மீல் ஐடியா. ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு சன்னா மசாலா, ராஜ்மா மசாலா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு, இல்லைன்னா ஆலு கேப்சிகம் போட்டு ஒரு நார்த் இந்தியன் சப்ஜி அது செஞ்சுட்டு கீ ரைஸுமே நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஃபிக்ஸ் இது தான் லஞ்ச் பாக்ஸ்க்கு ராஜ்மா மசாலா அண்ட் கீ ரைஸ். உங்களுக்கு ரெசிபி, லஞ்ச் பாக்ஸ் ஐடியா, இந்த வீடியோ எது பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவ்வளோதான், கிரேவி இஸ் டன். இந்த ஸ்டேஜும் உங்களுக்கு பார்த்தா தெரியும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி தண்ணியாக இருக்கும் போதே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். கடைசியாக கசூரி மேத்தி போட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் கொத்தமல்லி கூட, நல்லா ஃபைன் சாப்டு கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். ஸோ இட்ஸ் அவ்வளோதான், டன். இந்த ஸ்டேஜ் இருக்கணும் உங்களுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கீ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தாளிப்பில் விடலைனா கூட ஒரே ஒரு ஸ்பூன் ஆஃப் பண்ணும் போதாவது கொஞ்சம் விட்டுட்டு ஆஃப் பண்ணுங்கள். அப்போ தான் இதோட இந்த ராஜ்மா மசாலாவுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். அண்ட் அவ்வளோதான், இட்ஸ் டன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.